ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். மொத்த நட்சத்திரம் 27. இந்த ரேவதி நட்சத்திரம் கடைசியாக 27வது நட்சத்திரமாக வருகிறது. இது புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆரம்ப திசை புதன் மகாதிசையாக வரும். என்னென்ன பேர் வைக்கலாம் குழந்தைக்கு? இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாமகரண எழுத்துக்கள் எதை சூழலாம்னு பார்த்தீங்கன்னா, தே, தோ, சா, சி. மிருகம் பெண் யானை, பட்சி வல்லூரு, மரம் இலுப்பை மரம், ரஜ்ஜு பாதரஜ்ஜு, சமாள நாடி, தேவகணம் பொருந்தியவர்கள். இந்த இலுப்பு மரம், இருப்பு கண்ணை வாங்கி தோட்டத்தில், உங்கள் தோட்டம் இருந்ததுன்னா தோட்டத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் கையால் வச்சிங்கன்னா அது வளர வளர நீங்களும் ரொம்ப நல்ல நிலைக்கு வருவீங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ரொம்ப நடிக்கிறாங்களோ, அநியாயத்துக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும்னு சொல்லலாம். இந்த ராசி குரு தான் இதனுடைய வீடு, மீனத்தினுடைய அதிபதி. அவர் 4ஆம் இடத்துக்கு இருக்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய பாதமாக இருக்கிறதால, புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறதோ, புதனை சனி பார்க்குறதோ, இப்படி ஏதாவது இருந்தால் எலும்பு, அதாவது நியூரலஜிஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும். நியூரோலஜிஸ்ட் பார்த்து டாக்டர் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னும் பொழுது இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் 7.5 சனி. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு அவருடைய தீட்சண்யம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன், அந்த மீனத்தினுடைய அதிபதி குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட, வீடு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, மனை வாங்க, ஸோ இப்படி ஏதாவது நிலபுலங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம், இல்லை வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய தருணமாக அமையும். மற்றபடி தொழில் சிறந்து விளங்க போகிறதுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இரட்டிப்பு வருமானம் இந்த ஓராண்டு நிச்சயமாக கண்டிப்பாக வரும். இந்த விசுவாவசு ஆண்டு, தமிழ் புத்தாண்டில் ஓராண்டு பலனை நம்ம சொல்கிறோம். இது கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையப்போகிறது. குரு பார்வை கோடி நன்மை. ராகு கேதுவும் ரொம்ப அமக்கலமாக நல்ல நிலையில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உள்ளவர்கள் தாராளமாக போய் அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரி இருக்காது. விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றபடி
உங்களுக்கு தொழில் உத்தியோகம், அதாவது உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வரும். ஒரு சந்தோஷகரமான ஆண்டாக நிச்சயமாக இது அமையப்போகிறது. வாங்க இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலாம். வாங்க இந்த விஸ்வாவச ஆண்டு இந்த நட்சத்திரத்துக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன லக்னம், மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆண்டு கிரகங்களை நம்ம உள்வாங்கித்தான் பலனை சொல்கிறோம். ராசிநாதனே எடுத்துக்கலாம், லக்னாதிபதியே எடுத்துக்கலாம். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்தார் சென்ற ஆண்டு. இப்போ இந்த விஸ்வாவச ஆண்டு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 4ஆம் இடம் ஸ்தான பலமா என்றால், குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் 4ஆம் இடம் நல்ல இடம்தான், மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அங்கே பெரும்பாலும் குரு பகவான் 2 கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ இந்த மீன லக்னத்துக்கு, மீன ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ஒரு குரு போகிறார். அப்போ 4ஆம் இடம் சிறப்பாகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், கடகண்ணி, வீடு வாடகை அதெல்லாம் விட்டுருப்பீங்க, அதெல்லாம் காசு பணம் நல்லா ரெகுலராக இருக்கும், நல்ல வருமானம் வரும்னு சொல்லணும். இல்லை அசையா அதாவது அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு ஒரு சிலர் பொழப்பு நடத்துவீங்க. அந்த பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும். சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறையிலே கூட நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இப்படி 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா சுகவாசியாக இருக்க போகிறீங்க. மீன லக்னம், மீன ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு அதுதான் ஸ்தான பலம். பிள்ளைகளுடைய கல்வி 4ஆம் இடம் தான் சொல்லுது. அப்போ 4ஆம் இடத்தில் குரு இருக்கும்பொழுது கல்வி மிக சிறப்பாக அமையும். அவங்க வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை உள்நாட்டிலே உயர்கல்வி படிக்கணும், எதுவாக இருந்தாலும் அது சாதிக்கக்கூடிய நிலை. அது நீங்கள் படிக்க வைப்பீங்களா? கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்லலாம். சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை, நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். அடுத்தது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ மீன லக்னம், மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு ஓராண்டு, அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது ஒரு ப்ளஸ்ஸு தான். 10க்குடைய குருவே பார்க்குறார். அப்போ தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேலை இருக்குது இல்லையா? அப்போ இந்த 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது. அப்போது மீன லக்னம், மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னதான் 7.5 சனி மீன ராசியில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும். கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, படிப்பில் நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்கணும்.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தலை வருது, தலைப்பாயிடம். மற்றபடி உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் என்பது மிக மிக பிரம்மாண்டமாகிறது. அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போது தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் தொழில் பண்ணிங்க, ஏனோ தானோன்னு போயிருக்கும். சரியாக நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வருமானமும் தொழிலில் சரியான ஒரு ஈடுபாடு இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். ஆனால் இப்போது குரு பார்க்குறாரு 10ஆம் வீட்டு. இப்போ தொழில் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ஒரு நடைபாதையில் கடை வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு வண்டி வாகனங்களில் காய்கறி பழம்லாம் ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுறீங்க. இது மாதிரி ஒரு கேஷுவல் வியாபாரம் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா என்னமோ கடமைக்கு போகிறேன், கடமைக்கு செய்கிறேன் அப்படின்னு உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இந்த மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான பலன்கள், கை மேலே பலன். எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டத்துக்கு இடமில்லை, லாபம்தான். பெருத்த லாபம் கிடைக்கும், ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களை பொறுத்தவரையும் தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். அப்போது நீங்கள் கடனை உடனே வாங்கி, இந்த ஓராண்டு ஒரு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது கடனை உடனே வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக அமையும், சம்பாத்தியம் இருக்கும், நல்ல செழிப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இப்போது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. பதவி உயர்வு தேடி வரும். அப்போது ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டரில் இருந்தவர் இன்றைக்கி இப்போ சூப்பரண்ட்டு ப்ரமோஷனு கிடைக்கும், இல்லை மேனேஜர் போஸ்ட்டு ப்ரமோஷன், இப்படி ஏதாவது ஒரு அதிகாரி பதவி கிடைக்கும். அப்போ நீங்கள் பதவி உயர்வும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். சமூகத்தில் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, சமூகத்துலேயும் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம். அப்போது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து என்ன சலுகைகள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் கூடுதல் பொறுப்பை இன்னும் ஒரு சீட்டு சேர்த்து கவனிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது அற்புதமான நேரம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. சரி, இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க, படித்து முடித்த இளைஞர்கள், நான் 2 வருஷமாக சும்மா இருக்கேங்க, வேலைக்கே போகல, இல்லை ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணும், ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாமா உங்கள் ஜாதகத்தைப்படி, இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணுங்கள், சிறப்பாக சக்ஸஸ் பெறுவீர்கள். உத்தியோகம் பார்க்கறதுனா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு 10ஆம் இடம் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாகனம் இல்லையா. ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வீலரே வாங்கக்கூடிய நேரம், இல்லை வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் புதுசாக அப்படின்னு ஃப்ளாட்டு வாங்கலாம். இப்படி வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், மாடுலர் கிச்சன் பண்ணலாம். இப்படி பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பலாம், இல்லை உள்நாட்டிலே கூட உயர்கல்வி படிக்க வைக்கலாம். இப்படி உங்களுக்கு சுப செலவுகள் நடக்க போகிறது. அதுதான் 12ல் குரு பார்க்குறார். 12ல் ராகு இருக்குது. ராகு கேது பயிற்சி இருக்குது இல்லையா. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்கும்பொழுது உங்களுக்கு 6ல் கேது வரார். சூப்பர், கேது நன்மையே செய்வார். ஆனால் ராகு 12ல் இருக்கார், ஆனால் அவருக்கு நன்மையை செய்ய மாட்டார்.
அப்படி சில தீமைகளும் செய்வார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குரு பார்வையில் ஒரு வருஷம் ராகு இருக்க போகிறார், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ராகு கேது பயிற்சியும் சாதகமாக இருக்கின்றன, குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கின்றன. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு மீன லக்னம், அதாவது மீன ராசிக்கு 7.5 சனி இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. இருந்த போய் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றன. இப்போ ராகு நம்ம சொல்லிட்டோம், 12ல் ராகு. ஸோ குரு பார்வையில் இருக்கார். இப்போ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சில பிள்ளைங்க வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க, சொந்த செலவில் போத்தாவில்லை, ஆஃபீஸ்லேயே அனுப்புவாங்க, நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் சுயமாக தொழில் பண்ணணும், இல்லை வெளிநாடு போய் பண்ணணுன்னா தாராளமாக போகலாம். இப்போ அதுக்கு உண்டான அருமையான நேரம். 12ஆம் இடங்கிறது வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியே எப்படி தானே சொல்லணும். அப்போது நீங்கள் தாராளமாக போகலாம், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. இந்த கேது பகவான் 6ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அவர் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் அற்புதமாக செயலாற்றி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார், சக்ஸஸை பெறுவார். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம், குரு பயிற்சி சாதகம், குரு பார்வை அதை விட சாதகம். இந்த சனி தான் உங்களுக்கு 7 சனி நடக்குது, அவருடைய பார்வை பலனை நம்ம பார்க்கலாம். 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்களே ஒரு 7 சனி ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. அப்படி மீறி செஞ்சால் ஐயோ உடனே முடியலையேன்னு வருத்தப்படுவீங்க. ஆனாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்கலனாலும் 11th ஹவரில் ஜெயிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் இல்லை, நீண்ட தூர பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. மற்றபடி உங்களுக்கு அதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும். நண்பர்கள் நல்லது செய்யணும்பா, கட்சியில் அவன் பண்ணுறது பிரச்சனையாக மாறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம். அப்போ நீங்கள் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா தொழில் போகணும். கூட்டு தொழில்னால் நீங்கள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஈடு கொடுத்து போகணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, உங்களை பார்த்த உடனே வாங்கன்னு புன்முறுவலோடு வரவழைத்த அன்பர்கள் இப்போ உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க. நீங்கள் உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. புன்முறுவலை நீங்கள் வரவழைத்து கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசுனீங்கன்னு சொன்னால் எதுவும் நீங்கள் ஜெயிக்கலாம். மற்றபடி சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அரவணைச்சு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் ஒரு பயமும் இல்லை. மற்றபடி 7ஆம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போகணும். சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர், அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, உறவினர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி பிரச்சனைன்னு வந்துக்கிட்டு இருக்கோம், எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு கேது அளப்பரிய பலனை தரப்போகிறார். ராகு பகவானும் உங்களுக்கு தரப்போகிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம். இந்த மீன லக்னம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த விஸ்வாவச ஆண்டு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் தந்தாலும் அற்புதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் இருக்கிறது.
மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.